இந்த சம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா முதல்ல ஃபார்முலா மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா காமனாக ஏதாவது வெளியே எடுக்க பாருங்கள். ஸோ இப்போ மேலே என்ன செய்யலாம், இதில் ஃபார்முலா மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதாவது a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இல்லை a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கான்னு பாருங்கள். எதுவுமே இல்லைங்களா? ஸோ அடுத்து என்ன செய்யலாம், இதில் காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ 5t ஸ்கொயரில் எதுவும் காமனாக இல்லை, விட்டுறலாம். இந்த ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, 4 காமனாக இருக்குது. அப்போ 4 வெளியே எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும், t இருக்கும். மைனஸ் காமனாக இருக்குதுன்னு அர்த்தம் 4 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்போ 4 அடிச்சா மீதி t வருமா, அடுத்தது 4 அடிச்சா 2 வருமா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்ட்டு மேலே இதில் காமனாக 6 இருக்கா, அப்போ 6 ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், t இருக்கும். மைனஸ் இங்கே 12 6 ஆல் டிவைட் பண்ணால் 2. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 6 இன்ட்டு டி 6t 6 2 12 கரெக்டாக இருக்குங்களா? அடுத்து என்ன இருக்குது, 10t. இப்போ அடிக்கலாமா காமனாக, இங்கே பாருங்கள், ஒரு டீக்கு ஒரு டீ கேன்சல் ஆயிடுச்சு. 1 5 5 2 10. அப்போ மேலே மீதி என்ன இருக்குது, இங்கே ஒரு டீ மட்டும் தான் இருக்குது, கீழே இங்கே 2 மட்டும் தான் இருக்குது. அடுத்து இந்த t மைனஸ் 2க்கு t மைனஸ் 2க்கு அடிச்சிட்டோம். 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6. அப்போ மேலே இங்கே 3 மட்டும் தான் இருக்குது, இங்கே 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்துலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா, 3 இன்ட்டு டி 3t, கீழே என்ன இருக்குது 2 இன்ட்டு 2 4. அவ்வளோதான் ஆன்சர். தேங்க்யூ.